செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நான் உங்க டோக். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோல கடைசியா என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதெல்லாம் காம்பேட் சிமுலேட்டர்ஸ். இது நம்ம எனிமியோட இமேஜஸை நம்ம கண்ணில் இருந்து ஸ்கேன் பண்ணி அந்த டேட்டா வச்சு ஒரு 3 டைமென்ஷனல் வெர்ஷனை அது ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட் 36 ஹவர்ஸ்ல நீ எதெல்லாம் பார்த்தியோ அதெல்லாம் இதால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லி இன்னும் 5 நாள் அந்த குளோபலிஸ்ட் எல்லாரையும் நம்ம டிஃபீட் பண்ணணும்னா இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு சப்போஸ் சொல்ல. உங்களோட டெக்னாலஜியை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகுறதா பயப்படுறதான்னு தெரியலன்னு மோமோ சலிச்சுக்கிட்டே சொல்றேன். அப்போ அந்த காம்பேட் சிமுலேட்டர்ஸோ ஜிஜியும் ஐரா கிட்ட வந்து அவங்க கண்ணை ஸ்கேன் பண்ண அப்படியே மோமோ கென்னோட கண்ணையும் ஸ்கேன் பண்ணி விடுறா. இப்போ எல்லார் கண்ணையும் ஸ்கேன் பண்ணதுனால அவங்க இது வரைக்கும் தனித்தனியாக சண்டை போட்ட எல்லா குளோபலிஸ்டோட 3D இமேஜ் அவங்க முன்னாடி வர என்னது இத்தனை பேரான மோமோ அதை பார்த்து ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நட்ட நடு காடுக்குள்ள முன்னாடி நாகி ஹாஸ்பிட்டல் இருந்த இடத்துல இப்போ பார்க் பண்ணி வச்சிருக்க வீடு பக்கத்துல இருக்க பங்கருக்குள்ள நீ ரொம்ப பக்கத்துல இருக்க, உனக்கு என்ன சாவணும்னு ஆசையான்னு அட்டாக் வாங்கக்கூடாதுன்னு பயத்துல ஓடிட்டு இருக்க மோமோவை பார்த்து ஐரா கத்துறா. அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கருக்குள்ளேயோ சோப்போவோட காம்பேட் சிமுலேட்டர்ஸை வச்சு ஐராவும் ஜிஜியும் ஃபைட் பண்ண அந்த 3 குளோபலிஸ்ட் ஏலியன் கூட எல்லாரும் ட்ரைனிங்காக ஃபைட் பண்றாங்க. ஆனா ஐராவை தவிர எல்லாம் பயங்கரமா சொதப்ப தோத்து போன 3 பேரும் ஐரா கிட்ட இருந்து திட்டு வாங்காம தப்பிக்கிறதுக்காக மூஞ்ச ரொம்ப பாவமா வச்சுக்கிறாங்க. ஆனா ஐராவோ, என்ன மூஞ்ச இப்படி பாவமா வச்சீங்கன்னா நான் உங்களை எல்லாம் திட்ட மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லி 3 பேரையும் கத்திட்டு இருக்க. இந்த 3 குளோபலிஸ்ட் ஏலியனோட ஃபைட்டிங் ஸ்டைல் மட்டும் தான் நமக்கு தெரியும். இந்த 3த்தையுமே பீட் பண்ண முடியலன்னா நீங்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டீங்கன்னு சொல்லி எல்லாரையும் போட்டு ஐரா கத்திட்டு இருக்கா. இப்போ மோமோ கிட்ட வந்து நீ ஏதோ ஷோர் ஃபயர் அட்டாக்னு ஏதோ பண்ணி அது ஒன்றுத்துக்குமே வேலைக்கு ஆகலன்னு சொல்லி உன்னோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த அட்டாக் ஒரு வாட்டி யூஸ் பண்ணினா உன்னோட எனர்ஜி எல்லாமே காலி ஆயிடுது, அதுக்கப்புறம் உன்னால உன்னோட பவர் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி மோமோக்கு அவ லெக்சர் கொடுத்துட்டு இருக்க. அதுக்கு மோமோவோ, இரு எனக்கு இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடு, என்னால முடியும், நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி மொய் மொய் ட்ரைபீம்னு ஒரு வெறியோட சொல்றா. ஆனா அந்த அட்டாக்கோ ஜெல்லி மாதிரி வந்து சொதப்ப மோமோவோ மனசு உடைஞ்சு போறா. அதை பார்த்து ஐராவோ இது வேலைக்கு ஆகாதுன்னு அவளை கத்திட்டு ஜிஜி பக்கம் திரும்ப, வேவ்னு ஏதோ சொன்னி அதோட யூஸ் தான் என்ன, அதை வச்சுக்கிட்டு எனிமியோட ஹேர் ஸ்டைலை தான் கலைக்க முடியும், வேற எதுவும் கட்ட முடியாது, நீ சும்மா டைம் பாஸ் பண்றதுக்கு இங்க வந்து நான் தயவு செஞ்சு கிளம்பி போயிடுன்னு சொல்லி முடிக்க. கடைசியா ஸ்டிம் கிட்ட வந்து உன்னால உருப்படியா பண்ண முடிஞ்ச பஞ்சியை நீ எனிமி மேல பண்ணாம காத்துல பண்ணா அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்னு சொல்லி ஸ்டிம்புக்கும் அவளோட டோஸை கொடுக்க. எனிமிக்கு டஃப் கொடுக்கறத விடுங்க, இப்போ அதுங்க கூட போட்டி போடுறதுக்கே தகுதி இல்லாத நிலைமையில நம்ம இருக்கோம். உங்களுக்குலாம் உங்களோட வெப்பனை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, நம்ம கிட்ட இன்னும் 4 நாள் தான் இருக்கு, ஆனா நீங்க இருக்கிற நிலைமைக்கு நீங்களாம் ஒண்ணுத்துக்குமே வேலைக்கு ஆக மாட்டீங்க, இனிமே என்ன பண்ண போறீங்கன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க ஐரா கத்த. 3 பேருமே இனிமே நாங்க சரியா இருப்போம்னு சொல்லி அன்னைக்கு ட்ரைனிங்க முடிக்கிறாங்க. ரொம்ப அர்ஜென்ட்னா இந்த நம்பருக்கு ஃபோன் போடுன்னு சைக்கோ வச்சுட்டு போன ஹோட்டலோட நம்பருக்கு ஜிஜியோ மோமோ ஃபோன் போட, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றின்னு ஃபோன் காலை கட் பண்ண மோமோ கிட்டயோ மிஸ் சைக்கோ கிட்ட பேசினியான்னு ஜிஜி கேட்குறான். அதுக்கு மோமோ, இல்ல அவங்க இன்னும் அந்த ஹோட்டலுக்கு வரலன்னு சொல்ல, அவங்க கிட்ட ஃபோன் வேற இல்லை, இப்போ என்ன பண்றதுன்னு ஜிஜி கேட்க. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில அந்த அம்மா எங்க போய் தொலைஞ்சதுன்னு மோமோவோ கத்திட்டு இருக்கா. அப்ப டைமை பார்த்து ஐயோ 10 மணி ஆக போகுதுன்னு மோமோ பதற ஸ்ட்ரிம்போ அவகிட்ட வந்து, என்னை மன்னிச்சிடுங்க, சிக்கிட்டிட்டாவை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல. எனக்கு புரியுதுன்னு மோமோவோ ஷ்ரிம்ப் அனுப்பி வைக்கிறா. ஷ்ரிம்போ நாளைக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சைக்கோவோட வீட்டையே கூட்டிட்டு போக, மோமோவோ வீட்டை பத்திரமா கூட்டிட்டு வான்னு சொல்ல ஜிஜியோ பார்த்து போயிட்டு வான்னு வழி அனுப்பி வைக்கிறான். அந்த பங்கர்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்க தூக்கம் வராத மோமோவோ எழுந்து ஸ்லீப்பிங் பேக்கை தூக்கிட்டு எங்கேயோ நடந்து போறா. நடந்து வந்தவளோ ஒரு இடத்துல உட்காந்து தூங்கலான்னு பார்த்தா ரெய்கோ கஷிமாவோ அவளை தூங்க விட மாட்றா. இப்போ அங்க வந்து ஜிஜி அவளை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு மோமோவோ, என்ன மன்னிச்சிடு, என்னால உங்களாலேயும் நிம்மதியா தூங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்ற நீன்னு புரியாத ஜிஜி அவளை பார்த்து கேட்கறான். அதுக்கு மோமோவோ, கவுத்துல யாரோ அடிக்கிற மாதிரி சத்தம் உனக்கு கேட்கலையான்னு கேட்க, இல்லையே எனக்கு ஒன்றும் கேட்கலையேன்னு ஜிஜி சொல்ல. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு அந்த சத்தம் வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலன்னு மோமோ ரிலீஃப் ஆக, சரி நீ போய் தூங்கு, அப்பதான் உன்னோட உடம்பு சீக்கிரமா ஹீல் ஆகும்னு மோமோ சொல்ல. அதுக்கு ஒண்ணுமே சொல்லாத ஜிஜியோ, இரு ஒரு நிமிஷம் நான் உன்னை ட்ரை பண்ணி பார்க்கவான்னு மோமோ கிட்ட வரா. கிட்ட வந்தவனும் அவனோட கை ரெண்டுத்தையும் மோமோவோட காதல வச்சு க்ளோஸ் பண்ண, அதுக்கு என்ன பண்ற நீன்னு மோமோவை பதற, இரு இரு கொஞ்சம் பொறுமையாருன்னு ஜிஜியோ அவளை அமைதிப்படுத்துறான். ஜிஜி மோமோக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்க. மோமோவோ எனக்கு அது கேட்கலன்னு ரெய்கோ கஷிமா கொடுக்குற சத்தத்தை பத்தி சொல்றா. அதுக்கு ஜிஜியோ ரொம்ப நல்லதுன்னு சொல்ல, நீ எப்படி இதெல்லாம் பண்ணன்னு மோமோ கேட்கறான். என்னோட கையில என் எனர்ஜி வர மாதிரி விஷுவலைஸ் பண்ண, என்னோட சீயை யூஸ் பண்றதுக்காக நான் எப்பவுமே ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பேன், அதனால நான் ட்ரெயின் பண்ண அந்த சீயை வச்சு இப்ப ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு ஜிஜியோ சிரிச்சுக்கிட்டே சொல்லி, இப்ப நான் உன்னோட காது ரெண்டுத்தையும் அடைச்சிட்டேன், அதனால நீ நல்லா தூங்குன்னு சொல்ல. இல்ல இல்ல என்னால இப்படிலாம் தூங்க முடியாது, நீ என்னோட ஸ்லீப்பிங் ஃபேஸை பாக்குறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு மோமோ வெக்கப்பட்டுக்கிட்டே கத்த.
என்னது உன்னோட ஸ்லீப்பிங் ஃபேஸான ஜிஜிய ஒண்ணும் புரியாம கேட்டுட்டு, சரி இப்படி இருந்தா ஒண்ணும் பிரச்சனையே இல்லைன்னு மோமோக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு, இப்ப என்னால உன்னோட ஸ்லீப்பிங் ஃபேஸ பார்க்க முடியாதுன்னு கிண்டல் பண்ற மாரி சொல்லி, நான் காலையில தூங்கிக்கிறேன். நீ என்ன பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேணாம். நீ ஒழுங்கா இப்ப தூங்கலன்னா உன்னால நாளைக்கு ட்ரெயின் பண்ண முடியாது. கூடவே ஹீலும் ஆக முடியாதுன்னு ஜிஜி சொல்ல, நீயும் தூங்கலன்னா உன்னாலயும் ட்ரெயின் பண்ண முடியாது தானே ஜிஜின்னு மோமோவோ அவன லாக் பண்றா. அதுக்கு திடீர்னு ஞானம் வந்த ஜிஜியோ, இதையும் ஒரு ட்ரெய்னிங்காவே வச்சுக்கலாம்ல. இத வச்சு நான் என்னோட சீய இன்னும் டெவலப் பண்ணலாம்லன்னு சொல்ல, மோமோவோ அவளுக்காக அவன் இவ்ளோ பண்றத பார்த்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகி, ஜிஜி நீ வேற மாரி போ. அப்பவும் சரி, இப்பவும் சரி. என்னதான் நீ காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாலும், உன்னால என்ன வேணா பண்ண முடியும்னு மோமோ சொல்ல, அத கேட்டு ப்ளஷ் ஆன ஜிஜியோ, நான் அந்த மாரி காமெடி பண்ணிட்டு சுத்தலன்னா, என்னால உன் கூட பேசியிருக்க முடியாதுன்னு சொல்ல, மோமோவோ எதுவும் பேசாம அமைதியா இருக்கா. ஏன் மோமோ அமைதியா இருக்கான்னு ஜிஜி எட்டி பார்க்க, ஜிஜி அவனோட கைய வச்சு மோமோவோட காது 2த்தையும் அடைச்சதுனால, மோமோவோ தூங்க ஆரம்பிச்சுட்டா. ஜிஜியோ ரொம்ப உளறிட்டோமோன்னு ப்ளஷ் ஆக, அவனோட ஹார்ட் பீட் அதிகமாகுது. இருந்தாலும் மோமோவ தூங்க வைக்கிறதுக்காக அவனோட சீய ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் பொழுது விடிய, காலையில மணி 8:55 ஆக, கென்னுக்கும் முழிப்பு வந்து அவன் பெட்ல இருந்து எழுந்துக்கிறான். என்னது இது? நான் எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சுன்னு கென்னு குழப்பத்துல இருக்க, பக்கத்துல பார்த்தா அவனோட பாடியோ இன்னும் ஆக்ஸிஜன் டியூப வச்சு படுத்துட்டு இருக்கு. அத பார்த்துட்டு என்னது நான் செத்துட்டேனான்னு அவன் பதற, ஐயையோ! பாடிய விட்டு என்னோட ஆன்மா தனியா பிரிஞ்சு வெளியில வந்துடுச்சே! இப்ப நான் என்ன பண்றது? யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு அவனோட பாடிக்கும் ஸ்பிரிட்க்கும் நடுவுல ஒரு கயிறு மாரி இருக்க, கென்னு அங்க இங்கன்னு குதிச்சுட்டு இருக்க, கடைசியா "அயாசி நீ எங்க இருக்க அயாசின்னு" சொல்லி மோமோவ தேடி கென்னும் வெளியில வரான். வெளியில வந்தவனும் ஜிஜியும் மோமோவும் ஒண்ணா உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான்.